hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம chicken 65 கடையில் இருக்க மாதிரி எப்படி செய்கிறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 350 grams of chicken எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பரவாயில்ல, அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மைதா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம் பைண்டிங்காக. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நான் 1 ஹாருக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது இந்த வீடியோவில் காட்ட முடியாமல் போச்சு. மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா முடிஞ்சது 65. இதுக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 2.5, அந்த மாதிரி 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே குக் பண்ணி எடுக்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் கிடைக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சிக்கன் செய்யும் போது. இப்போது நான் இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இதே நம்ம டைம் அதிகமாக ஆக ரொம்ப ரப்பரி ஆகிடும். அதனால் குக்கிங் டைம் மட்டும் பார்த்து இது பண்ணிக்கோங்க. குக் பண்ணியிருக்கான டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நைஃப் வச்சு குக் ஆயிருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெஜிடேரியன் பிரியர்களுக்கு காலிஃப்ளவர் வச்சு இதே மாதிரி செய்யலாம். ஆனால் தயிரும் ஆயிலும் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லாமே சேம் இன்க்ரீடியன்ஸ் தான். இதை பிசையும் போது காலிஃப்ளவர் போட்டு பிசையும் போது லைட்டாக தண்ணியை தெளிச்சா மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுமே நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுக்கான வீடியோ வேணும்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் காலிஃப்ளவர் 65 தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அவ்வளோதான், நம்மளோட 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until then, it's bye bye from Latha Kannan. Thanks for watching.